என்ன எலவுடா அது? இதைத்தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கோடிக்கணக்கில் வித்துட்டு இருந்தீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். பார்த்துட்டு, டேய் இதுக்காடா இவ்வளோ இஷ்யூ பண்ணீங்க? இதில் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நயன்தாராவோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாங்க. அதுக்காக விக்னேஷ் சிவனோட லவ்ஸ் கூட சொல்கிறாங்க. எப்படி அவங்க லவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது, இதுக்கு பருத்தி மூனை பேசாமல் குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக புரியல. ஆனால் அந்த வீடியோவில் எதுவுமே இல்லை. பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 80 மினிட்ஸ்க்கு ஓடுது அந்த வீடியோ. 80 மினிட்ஸ் போகும்போது பயங்கரமாக லேக் தான் ஆகுது. நயன்தாராவை வந்து பெருமைப்படுத்தி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறத பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் தான் ஆகுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த வெட்டிங் விஷயத்தை கடைசி வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் அந்த வெட்டிங் விஷயத்தை காமிக்கிறாங்க. இதுவே வந்து பயங்கர இரிட்டேட் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ரின்னு சொன்னாங்க. வெட்டிங்க்கான இது தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா வெட்டிங் வந்து ஃபைனலில் தான் வருது. இது எதுக்குடா நாங்கள் இவ்வளோ நேரம் ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நயன்தாராவை பற்றி நிறைய பேர் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அதை எதுக்குடா நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.